யூனிகார்ன் 150 BS4 மாடல் வண்டி இது. ஸோ இந்த வண்டியில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த டயருக்கு பாலிஷ், இது வந்து வாட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பாலிஷ் இது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாலிஷ், தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா இதுதான் அந்த காருக்கெல்லாம் போடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி அழகாக தார் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியில் மிக்ஸ் பண்ணின்னு ஒரு பாஞ்சு சீட்டு கடைக்கு போனீங்கன்னா அந்த பாஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். எல்லாமே கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாலிஷ் போட்டு அழகாக கொடுத்துடணும். நிறைய பேர் நிறைய பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் ஆயில் அடிச்சிங்கன்னா அங்கங்கே போய் ஒரு மாதிரி போய் நின்றுடும். அதை கார்போட்டர்லேயும் போய் அதில் இறங்கிடும். ரெண்டாவது கட்டிங் ஆயில் வந்து நம்ம அடிக்கிறது பெருசு இல்லை. இப்போ முந்தி மாதிரி வர்றதில்லை கட்டிங் ஆயில். ஸோ அதனால் கஸ்டமருக்கு மெயினாக வந்து இதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த செயின் கார்டு போல்டு, இந்த போல்டு வந்து பல்சர் உடைய போல்டு, பல்சர் செயின் கார்டு போல்டு, பல்சர் செயின் கார்டு போல்டு. ஸோ அது மாதிரி 4 வரும். அழகாக ஜம்முன்னு சீட்டிங் பண்ணி இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். சர்வீஸு அப்படின்னு வந்தால் என்கிட்ட சர்வீஸ் கிடையாது. எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ணி அதுக்கேற்ற லேபர் வாங்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா துருப்பிச்சு போச்சு, தண்ணி அடித்து துருப்பிச்சு போச்சு. இப்போ நான் இதை பேஸ்ட்டு போட்டு ஓட்டியிருக்கேன். ஸ்க்ரூ போட வேண்டியதில்லை, 5 ரூபா பேஸ்ட்டை போட்டு அழகாக ஓட்டிட்டிங்கன்னா ஜம்முன்னு ஆகிடும், வராது. அப்போ சேர் அடிக்காமல் இருக்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம். அதே மாதிரி நம்ம இது பார்த்திங்கன்னா ஆயில் ட்ரை நெட்டு. ஸோ இது நம்ம டைட் பண்ணுவோம் வாஷர் போட்டு. இதில் லைட்டாக பேஸ்ட்டு, அதாவது சென்ட்ரு கேஸ் போடுற பேஸ்ட்டு போட்டு அழகாக டைட் பண்ணிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த சென்சார் லைட், நம்ம சாவி போட்டோன்னே லைட் எரியும். இந்த சென்சார் லைட்டு வந்து பார்த்துங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். இது லூஸாக இருந்ததுன்னா கார்பெட்டர் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதில் ஒரு ஒயர் கட்டானால் கூட உங்களுக்கு அந்த அடைக்கிற ப்ராப்ளம் நிச்சயமாக வரும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த சர்வீஸ் பண்ணும்போது அடியில் டேப்பு, அந்த கப்பு நெட்டு மாதிரி வரும். அதை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுட்டு தான் நீங்கள் பெட்ரோல் ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா ஓப்பன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கஸ்டமர் வண்டி எடுத்துகிட்டு வராங்கன்னா பெட்ரோலை முதல்ல செக் பண்ணுங்கள். பெட்ரோலை செக் பண்ணி அது போடணும். அதே மாதிரி இந்த கிளாம்ப் வந்து கழட்டி விழுந்துச்சு சார் அப்படின்னாரு. இப்போ நான் புது கிளாம்ப் வாங்கி போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா த்ரெட்டு பேஸ்ட்டு. ஏன் இந்த கிளாம்பு கழண்டி விழுது அப்படின்னா மினிமம் டைட்னஸ், இது திக்னஸ் இல்லை இது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டு பேஸ்ட்டை போட்டு இதை லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இன்ஜின் போல்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கங்க, அது ஒரு முக்கிய விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த பீத்தர் பைப் வருது பார்த்தீங்களா, இதை வந்து கண்டிப்பாக நம்ம மழை காலத்தில் தண்ணி உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா இதை கைட்டி க்ளீன் பண்ணணும். ஆனால் கைட்டி க்ளீன் பண்ணால் இதை கைட்டிடுங்க, இதை கைட்டாதீங்க. ஏன்னா இது மேலே சீட்டிங் ஆகாது, உங்களுக்கு புஷுன்னு சவுண்டு கேட்கும். இந்த 2 போல்ட்டை கைட்டிட்டு அழகாக உள்ளே கம்பி போட்டு, நம்ம கிளச் ஒயர் கம்பியோ இல்லை ஏதோ ஒரு கம்பியோ உள்ளே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா பெட்ரோல் ஊற்றி அழகாக வந்துடும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அடப்பு இருக்கும். அந்த அடப்பு இருந்தாலே நமக்கு வண்டி ஒரு மாதிரி டைட்டாக போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த சாய், இதை வந்து இதுக்கு பேரே நல்ல பேர். ஸோ இது பேர் சாயின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா கைட்டி க்ளீன் பண்ணிடணும், அது ஒரு முக்கிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வார்ம் கியர் அப்படின்னாவே வார்ம் கியர் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இது உள்ள பிளாஸ்டிக் மட்டும் தனியாக வரும். இது அலுமினியம் பாடி. அந்த பிளாஸ்டிக் தனியாக வாங்கி நீங்கள் போட்டு, இதில் வந்து இரும்பு கிளிப்பு மாதிரி வரும். ஃப்ரண்ட் வியூவில் நான் கைட்டி காட்டியிருப்பேன் உங்களுக்கு அதே. ஸோ ஒயர் கிட்டு அப்படியே போட்டுருங்க. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளச் ஒயர் வந்து இந்த பக்கம் வரமாட்டேங்குது. அதாவது ரூட்டு பார்த்திங்கன்னா இப்படி வந்து இதில் தான் வரணும். ஸோ இது வழியாக வந்து, ஸோ இது வழியாக போகும். நிறைய பேர் அந்த சைடு மாட்டிடுறீங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஒயரை தூக்கி மாட்டிடுறீங்க. கிளச்சு டைட் ஆகிடும், கிளச்சு பிளேட்டு போயிடும். அதே மாதிரி ஸோ இந்த புட்ரஸ் பார்த்திங்கன்னா இது விலை கம்மி தான். அழகாக வாங்கி 2 புட்ரஸ், லெஃப்ட்டு ரைட்டு புட்ரஸை வாங்கி அருமையாக பண்ணிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கிய விஷயம். இங்கே பாருங்கள், நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃப்ளாப்பை நான் ஏற்கனவே நிறைய வண்டிகளுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். என்கிட்ட சர்வீஸ் வர்ற வண்டிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. ஸோ BS4 மாடல் HET
இதுதான் இந்த மாடல் வண்டி. ஸோ அதே மாதிரி ஸ்பார்க் ப்ளக்கும் சர்வீஸுக்கு மாற்றிடணும். இதுதான் இந்த கேலிபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக பண்ணியிருப்பேன் நான், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போல்டு, இந்த பிளேட்டை திருப்பி போட்டிங்கன்னா இந்த போல்டு வெளியே லென்த்தாக இருக்கும், இங்கே வந்து கட்டாக்குன்னு வந்து பிடிச்சிக்கும். ஏன்னா நிறைய பேர் கஸ்டமரே என்கிட்ட வந்திருக்காங்க, சார் இந்த மாதிரி இருக்குது வண்டியை நவர மாட்டேறது, பார்த்தீங்கன்னா போல்டெல்லாம் அடிபட்டிருக்கோம், இதுலேயும் அடிபட்டிருக்கோம். அவங்க ஏற்றாப்புலேயே அதை கழட்டி திருப்பி போட்டு வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா அதை வேலையை இழுத்துக்க மாட்டேன் நான். ஸோ சின்ன தப்புக்கு அதை அழகாக பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இந்த உள்ளே வர பார்த்தீங்கன்னா ரப்பர், இந்த ரப்பர், இந்த கேலிபர் ரப்பர், இந்த ரப்பர் 2 வரும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இதுக்கு நிறைய பேர் கிரீஸ் அப்பிடுறீங்க. கிரீஸ் அப்பிட்டிங்கன்னா ரப்பர் உப்பிடும், ரப்பரு உப்பிடும். அதனால் அது போடக்கூடாது. நம்ம பேட்ரிக்கு சிலிக்கான் கிரீஸ் போடுவாங்க, அந்த கிரீஸ் வந்து இதில் வரும், தனியாக வருது. ஸோ அதை போட்டு தான் நீங்கள் இதை மாட்டணும். இந்த கேலிபர்லாம் மாற்றி அப்படி ஒரு அமுக்குனீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். அப்படி ஆனால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். அதே மாதிரி இதில் இருக்கிற கேலிபர் வந்து அந்த பிஸ்டனை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் அசால்ட்டாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுக்கு உண்டான லேபரும் வாங்கிடுவேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் வருது. ஏன்னா இப்போ நிறைய பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்பர் பிளேட்டை வாங்கி கவர்மெண்ட்லேயே வாங்கி போட்டுவிடுங்க. நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் யூனிகார்ன் 150.